ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 12/8/2024 18/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க, புதன் சூரியன் கடகத்திலையும், சுக்கிரன் சிம்மத்திலையும், கேது கன்னியிலையும், கும்பத்தில் சனி வக்கரத்தோட, மீனத்தில் ராகு. இந்த வாரம் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் 17ஆம் தேதி காலை ஒரு 6-6:15 மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். அதாவது ஆவணி மாதம் பிறகுறது. இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் மாத கிரகமான சூரியன் மாறுறது. இந்த வாரத்தில் பார்த்தடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம், அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது துலா ராசியிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போகிறார், மகர ராசி வரலும் போகிறார். அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலிருந்து துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் 4 ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா 12ஆம் தேதி அன்னைக்கே திரிதினஸ்பிரிகு அப்படின்னு போட்டிருக்கும். அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ, அதாவது 3 நாட்கள் அது வறுமையானால் அது திரிதினஸ்பிரிகு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே நட்சத்திரம், ஒரே திதி, ஒரே யோகம் அந்த மாதிரி வந்ததேயானால் இந்த மாதிரி திரிதினஸ்பிரிகுன்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு பார்த்தாலேயானால் சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 நாழிகை இருக்கும். அது 10ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 11ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா 10ஆம் தேதி கணக்கு வரும் தமிழில். சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே, அதனால் முந்தின நாள் வரும். அதற்கப்புறம் 11ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் 60 நாழிகை சுவாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 12ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 1.25 நாழிகை இருக்கிறதுனால திரிதினஸ்பிரிகுன்னு சொல்லக்கூடியது. 3 நாள்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது. இதனால் என்ன அப்படின்னா இது என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அது நல்ல விஷயம்னா வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது 15/8/2024 அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி. அதனால் இன்றைக்கி 15ஆம் தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் 16ஆம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த வாரம் பார்த்தோன்னா 17/8/2024 அன்றைக்கி சனி பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம். அதை தவிர இன்றைக்கி இந்த 17ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால ஒரு 6-6:15 மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம், அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு, அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும், எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது, எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது. அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று. அதுவும் அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் 5:45 6:15 வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோயிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா ஸ்ரவண நட்சத்திரம், திருவோணம், அதாவது ஸ்ரவண விரதம் வருது அன்றைக்கி. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம். 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மயங்கக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதான் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துன்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட், அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன். அதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 12/8/2024 18/8/2024 வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியும் தன காரகனான குரு பகவானும் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி போய் இருக்கிறது மூலியமாக புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக திடீர் பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா வக்கரகதியில் வேறு இருக்கார். ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால பணவரவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
சப்தமத்தில் வந்து கேது பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை பார்ட்னர்ஷிப்பில் உருவாக்குவார். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவருக்கு பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது நண்பர்களுக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7.5 சனி வேறு நடக்கிறது. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக கவர்மெண்ட் சொன்ன ஸ்பீட்லேயும் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஹெல்மெட் அந்த மாதிரியான விஷயங்களும் அந்த சீட் பெல்ட் அதெல்லாம் போட்டுன்னு போகிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான், அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பெற போகிறார். 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஒரு மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு வாயு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக திடீர் பணவரவு, வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். 12/8/2024 18/8/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் 13ஆம் தேதி அதிகாலை 2 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் வரலும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாரையும் காசிப் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் சைன் பண்ணணும், இல்லை வெளியூர் போய் தான் ஆகணுன்ற கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், ஒரு அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில், அதுவும் துவாதசி வேறு வருது, கோசாலையில் கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். 13ஆம் தேதி கார்த்தாலிருந்து 15ஆம் தேதி காலை ஒரு 10:45 மணி வரலும் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குருவினால் பார்வை, அதாவது ராசிநாதனே பார்க்குறார், தனகாரனும் பார்க்குறார், 5ஆம் அதிபதியை பார்க்குறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தந்தைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தை மூலியமாக பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது வந்து 15ஆம் தேதி காலை ஒரு 10:45 17ஆம் தேதி மாலை ஒரு அதாவது ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபரிமிதமான ஒரு ஏற்றம் இருக்கும். மாற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 11ஆம் இடத்துல 17ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணியிலிருந்து 19ஆம் தேதி இரவு ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதாவது 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தேனால் இந்த பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, கோல்டு செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, கோல்டு ஆசாரிகள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். அதை தவிர இந்த கணித நிபுணர்கள், வங்கி கணக்கில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கிறவங்க, இவாளுக்கெல்லாம் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ஆலிலை கிருஷ்ணர் போய் சேவிச்சுட்டு வாங்க, இல்லை பாலகிருஷ்ணர் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.